நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. எடுக்கக்கூடிய கடினமான முயற்சிகள் உங்களுக்கு நல்லது ஒரு வருமானத்தையும் தொழில் சார்ந்த சில மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். அதே போல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேற்றுமைகள் வரும். நான் சொல்றது சரிதான், நீ சொல்றது சரியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. மூன்றாவது நபரினுடைய பேச்சுவார்த்தைகளை குடும்பத்திற்குள் கொண்டு வராமல் இருக்கும் வரைக்கும் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாளா இருக்கும். பயணம் சார்ந்த விஷயங்கள், பயணம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்தது ரிசர்வ். பொருளாதார ரீதியாக இருந்த அந்த தடைதாமதங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஈர்ப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. குடும்பத்திலிருந்து வந்த தடைதாமதங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். தடைதாமதங்கள் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தாய் வழி உறவுகள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. அதே போல மனதிற்கு பிடித்தமான பல விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை இன்றைய நாள் கிடைக்கும். மனம் விரும்பி செலவு செய்யக்கூடிய ஒரு சூழல். யாரை பத்தி எதை பத்தியும் யோசிக்காம நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தெளிவா செய்யணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டோட எல்லா வேலைகளையும் செய்வீங்க. மனசு அப்படிங்கிறது லேசாகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. பிடித்தமான எல்லா விஷயங்களும் நீங்கள் செஞ்சுக்குவீங்க, மன மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. அடுத்ததான் கடகராசி. கடகராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, தாய்வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத செலவினங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. திறமைகள் நிறைய இருந்தும் அது சரியான நேரத்தில் சரியான இடத்துல சரியான சூழ்நிலையில பயன்படுத்த முடியாத போகக்கூடிய ஒரு கவலைக்கான ஒரு அமைப்பு தான் இன்றைக்கு. அப்போ ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. தேவையற்ற செலவுகளையும் அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமா இருக்குது. அந்த செலவுகளும் அலைச்சலும் கண்டிப்பா ஒரு பெண்ணின் மூலமாக நடக்க இருக்கு. அப்போ பெண்கள் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க இன்னைக்கு அப்படிங்கறத சொல்லுது. மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பல விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது. எந்த அளவுக்கு துணிச்சலா எந்த அளவுக்கு தைரியத்தோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு லாபமும் வெற்றியும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. சகோதர வழி ஆதரவு பூர்ணமாக கிடைக்கும். மாமனார்கிட்ட ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இன்றைய நாள் அது கேட்கலாம். அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குது. இந்த விஷயங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த இடத்துல தேவையான உதவிகள் மிகச்சரியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. எந்த விஷயம் எடுத்தாலும் அதுல ஃபைனலா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய கால பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததான் கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்களுடைய பேச்சில் உங்களுடைய ஆளுமை செல்வாக்கு தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பாங்க. கூடவே குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள், தகராறுகள், பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. பேசிய உங்களுடைய காரியங்களை லாபமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும், அனைத்தும் உங்களுடைய பேச்சு திறமையால். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்தது துலா ராசி. இதனால் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிற சிந்தனை இன்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். என்னதான் அந்த பிரச்சனையை சரி செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வேணும் இல்லையா? அது வரும் காலங்களில் அதை செயல்படுத்துவீங்க. பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு உண்டான வேலையும் நடக்கும். இன்று உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குது.
மூத்த நபர்கள், வயது மூத்த நபர்கள், தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், மேலதிகாரிகள் முழுக்க உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததான் விருச்சிக ராசி. கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள், சங்கடங்கள், சலிப்புகள் எல்லாம் வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. 2 பேருமே ரொம்ப ரொம்ப முடிஞ்ச அளவு விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சண்டை சச்சரவுகள் எவ்வளவு அதிகமாக வருதோ அந்த அளவுக்கு அந்யோன்யமும் உண்டாகும். எந்த அளவுக்கு இப்போ ரொம்ப டீப்பரா ஃபைட் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை பிடிக்காம போகுது அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்கள்ல அதிகமாக பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில நேரங்கள்ல விருச்சிக ராசி இன்றைய நாள் காலையில பயங்கரமான சண்டை, இவங்க 2 பேரும் பிரிஞ்சே போயிடுவாங்க, சேரவே மாட்டாங்க அப்படின்னு இருக்கும். பார்த்தா சாயங்காலம் பார்த்தா 2 பேரும் ஒன்னா சிரிச்சுட்டு வருவாங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் முட்டாள் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. என்ன சண்டை சச்சரவு வந்தாலும் ஃபைனலா சேர்ந்துருவீங்க. எந்த ஒரு காரியம் எவ்வளவு தடையை சிந்தித்தாலும் இறுதியில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. இதுதான் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. கிடைக்கக்கூடிய லாபம் சற்று தாமதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை சொல்கிறது. வேலையில் கொஞ்சம் டென்ஷன், ப்ரெஷர், அழுத்தமெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சமாளிக்க முடியுமா? கண்டிப்பாக சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறத சொல்லுது. பெண்கள் கிட்ட இருந்து தேவையில்லாத எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழல். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டா போதும். பெண்கள் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பழகினா போதுமானது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. அடுத்ததான் மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைய நாள் வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிக முக்கியமான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. வேலையில இருந்து வந்த டென்ஷன் பிரஷரை குறைக்கிறதுக்குண்டான வழியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய மனதினுடைய எண்ணங்களை இன்று வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. வெளியில சொல்லும்போது அதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காது. அது இல்லாம நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு உங்களுடைய விருப்பங்களை வெளிப்படுத்தும் போது அதற்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. அடுத்ததான் கும்பராசி. கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா எண்ணமும் செயலும் திட்டமும் சிந்தனையும் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்க போதுங்க. எது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பக்காவா பிளான் பண்ணுவீங்க. அந்த பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நினைச்சபடி நடத்தியும் காட்டிடுவீங்க. வெற்றி உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. குழந்தைகளுடைய உடல்நிலை சீராகக்கூடிய ஒரு அமைப்பு சொல்கிறது. குழந்தைகளுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததான் மீன ராசி. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். தாய்வழி உறவுகள் மூலமாக எதிர்பாராத மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நாள் காட்டுகிறது. அதே போல வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். முக்கியமா 2 வீலர் அதிகமாக ஓட்டுறவங்க இன்றைய நாள் ரொம்ப நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ அந்தரமா இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. விபத்துகள் நடக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. முடிந்த அளவு உங்களுடைய வாகனங்களை ரொம்ப வேகமாக இயக்காம இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அளவான சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடாக எடுத்துக்கோங்க. வெளி கடைகளில் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்தால் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இவர்களை யாராலையும் அடக்க முடியாது, யாருக்கிட்டையும் அடிமையா வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பயங்கரமான புத்திசாலிகள். 100 பேர் இருந்தாலும் அவங்களை எப்படி சரியா வேலை வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்ச திறமைசாலிகள். நல்ல வேலை வாங்கும் திறன் உண்டு. பேசிய வேலையை வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லணும். இங்க ஒரு நெகட்டிவான விஷயம் என்னன்னு தெரியுங்களா? இப்போ இவங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா கம்பெனியோட முதலாளியினுடைய பொண்ணு இவங்களை விரும்புவாங்க. அதாவது தன்னை விட பொருளாதாரத்திலேயோ படிப்புலேயோ அழகுலேயோ மற்ற விஷயங்கள்லேயோ அதிக உயரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மீது
இவருக்கு தொடர்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு பெண்கள் தொடர்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. அது எல்லாமே இவர் போய் தேடுறது இல்லை, அதுவாக தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது. ஸோ அப்போ 6ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா இந்த ஒரு நெகட்டிவ் இருக்கு. எங்கே போனாலும் பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. அதே போல் உடம்புல சின்ன பிரச்சனைகள் இருக்கும். என்னன்னா உடல் சூடு காரணமாக அம்மை நோய் வர்றது, அடிக்கடி காய்ச்சல் வர்றது, டைஃபாய்டு, டெங்கு இதெல்லாம் ஈஸியாக அட்டாக் ஆகிற மாதிரியான ஒரு உடல்வாக இவங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். நாளைக்கு ஒரு அற்புதமான தகவலோட ராசி பலன் பகுதியில் சந்திக்கலாம். உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் போல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.